வந்து தொடர்ந்து வந்து எல்லாருக்கு முன்னாடி வந்து நிரூபிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இவ்வளோ வேலை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு. சுந்தரி பார்த்து எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க. அவங்க பணத்தையும் கொடுத்துட்டு போனோன்னா சுந்தரி அந்த பணத்தை பார்த்து நிற்கிறாங்க. இந்த பணத்தை வேணும்னே வந்து அப்படியே ஆளுங்களை செட் பண்ணி என்கிட்ட கொடுத்துருக்கா. இதெல்லாம் வந்து எல்லோரும் நம்பிட்டு என்கிட்ட கேள்வியை கேட்குறீங்க. இவ குடும்பம் எல்லாருமே இந்த மாதிரி தான் மோசமானவங்க. பாருங்கள் என்னை எப்படிலாம் பழி போடுறாங்க என் மேலேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுது புலம்புறாங்க. அப்போ ஓ அப்படியா, நான் பழி போடுறேன்னு சொல்கிறீங்களா? சரிங்க, ஓகேங்க. கடைசியாக இன்னொரு ஆயுதமும் என்கிட்ட இருக்குது, அதையும் நான் அப்புறம் வச்சு பார்க்குறேன், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு வர வைக்கிறாங்க. பார்த்தா அந்த ஜோசியர் வந்து வராரு. இந்த மாதிரி சொல்லி கொடுத்த ஆளுங்க எல்லாருமே வராங்க. அவங்க இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இவங்க தாங்க என்னை வேணும்னே வந்து ஜாதகத்தை மாற்ற வச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண வச்சாங்க. அவங்க தான் என்னை மாற்றி எழுதி கொடுக்க சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் எழுதி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாரு. இவங்க தான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சரியில்லை, அதனால் வந்து தனியாக இருக்கணும், ரெண்டு பேரும் ஒன்றும் சேரக்கூடாதுன்னு சொல்ல சொன்னாங்க. அதுவும் அந்த பொண்ணு எதிர்வே சொல்ல சொன்னாங்கங்க. அப்போ தான் அந்த பொண்ணு கேர்ஃபுல்லாக இருப்பான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நானும் சொன்னேங்க, இதெல்லாம் நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு செஞ்சுட்டேங்க, என் பொண்ணோட கல்யாணம் இருந்தது, அதுக்காக தான் இப்படி செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்குறாரு. இதெல்லாம் கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க எல்லாரும். இவங்க சொன்னது எல்லாமே போய், இவங்க வேணும்னு போய் சொல்கிறாங்க, இவ தான் வேணும்னு செட் பண்ணி ஆளை கூட்டின்னு வந்திருக்கா அப்படின்னா. இவ்வளோ நாள் வந்து உங்கள் பையனுக்கு வந்து உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதால தானே அவரை விட்டு நான் விலக்கி இருந்தேன். அவர் ஆசையாக என் பக்கத்தில் வந்தார். அப்போ கூட வந்து நான் அவளை விலக்கி வச்சேனே, இதுக்கெல்லாம் உங்களுக்காக தானே செஞ்சேன், இப்படி பண்ணிட்டீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அனு அழறாங்க. அழாத அணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆறுதல் சொல்கிறாங்க அவங்களுக்கு. இப்போ வந்து உங்களோட வெளிச்சம் எல்லாமே தெரிஞ்சிச்சு, நீங்களாம் ஒரு மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க எல்லாரும். அதை கேட்டுட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இதுக்கப்புறம் விடவே கூடாது. இங்கே பாருங்கள், நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், இவ பண்ணது, இவ ஆளுகளை கூப்பிட்டு வந்து எல்லாமே போய் இவளே செட்டப் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கா, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்கிறாங்க. ஓ அப்படியா, இவ்வளோ நடந்து கூட நீங்கள் சாதிப்பீங்க, சரி ஓகே, இப்போது நீங்கள் தான் இது எல்லாத்தையும் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆதாரத்தையும் நான் காட்டுறேன், இதுதான் ஃபைனல் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா வந்து அதில் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இவங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் மாற்றி வச்சது எல்லாத்தையுமே வந்து அதில் வந்து வீடியோவாக போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்த முறையை அதிர்ச்சி அடைகிறாரு. ஒரு வேளை வந்து லெட்டர் எழுதின விஷயத்தையும் இவ கண்டுபிடிச்சிருப்பாளோ, அந்த லெட்டர் எழுதின மேட்டர் சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் வந்து அபியும் ராகவும் பிரிக்க முடியாது, அந்த மேட்டரை கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. உடனே வந்து வேறு என்னென்ன தான் இவங்க செஞ்சாங்கன்னு தெரியல, ஆனால் நான் கண்டுபிடிச்சது இவ்வளோ தான், ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் இவங்க செஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது, எல்லாரையும் பிரிக்கிறதுக்காக நிறைய சதிகள் இவங்க பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அபி அதை கேட்டு நல்லா காலம், அப்போ என்ன சபி சதின்னு வந்து கண்டுபிடிக்கல, வேறு ஏதாவது கண்டுபிடிச்சி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே பார்க்குறாரு. அடுத்து வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு ஆகாஷ் அவங்க அப்பா. சரி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாருமே வந்து கேள்வி கேட்குறாங்க. ராகவ் வந்து உங்களை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆகாஷ் வந்து நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன், இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நீ ஏன்டா வீட்டை விட்டு வெளியே போகணும், இவ தான்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, போடி இங்கே வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு. ஆகாஷோட அப்பா வந்து சுந்தரி வந்து வெளியே பிடிச்சி தள்ளுறாரு. சுந்தரி வந்து ப்ளீஸுங்க அப்படின்றாங்க. இங்கேருந்து போறியா இப்போ இல்லையா, மரியாதை போ, சொந்தக்கார வீட்டுக்கு போ, இதுக்கப்புறம் எங்களோட அருமையும் என் வீட்டோட அருமையும் உனக்கு இந்த ஜென்மத்தை தெரியவே போகிறதில்ல, நீ எல்லாம் ஒரு மனுஷியா போடிங்க அப்படி சொல்கிறாங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை, ஒன்றை மாதிரி ஒரு பொம்பளை நான் பார்த்தது இல்லைம்மா, என்னோட வயசுக்கோ இந்த மாதிரி ஒருத்தவங்க நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு லக்ஷ்மி பாட்டி வந்து உனக்கு என் பையன் கொடுத்தது தானே கரெக்டான தானே தான் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஐயோ இவங்களும் இப்படி பண்ணுறாங்களே, நான் உள்ளே வரவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண திரும்ப தவிக்கிறாங்க. முரளி வந்து எதுவும் பேசாமல் நிற்கிறாரு. கூட சேர்ந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு பார்த்து நிற்கிறான் பாரு, ஒரு வார்த்தை சொல்கிறானா அப்படின்னு அப்படியே வந்து நழுவிடுறாரு முரளி. இவனும் நழுவிட்டானே, இப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு வெளியே நிற்கிறாங்க. போறிய பெரிய அடி போல, அப்புறம் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க. வந்து சுந்தரி அழுதுட்டுருக்காங்க. ஆகாஷ் வந்து அணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. இதோட